வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 14 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அருமையாக, பிரமாதமாக, பிரம்மாண்டமாக, சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக, வெளிப்படையாக சொல்லித் தருகின்ற வகுப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆன்லைன் ஜூம் வகுப்பு. உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பயிற்றுவிக்கலாம். அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடத்தை படித்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராகணும். சூட்சமங்களை வருகின்ற கிளைண்ட்டுக்கு அற்புதமாக, தத்ரூபமாக நீங்களும் சொல்லி, நீங்களும் பெருமையாக, பிரம்மாண்டமாக இந்த துறையில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட நம்பருக்கு முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரைந்து முன்பதிவு செய்து இந்த வகுப்பில் இணைய உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை இந்த வகுப்பில் வருகின்ற வகுப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த தலைப்பு. சார், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஜாதகத்தில் யாருக்கு வரும், எப்பொழுது வரும், அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சார், அதிர்ஷ்டம்னாலே என்னன்னா, அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட உழைப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், உங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்கலாம், உங்ககிட்ட திட்டமிடுதல் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் உங்களை உயர கொண்டு போய் விடும். அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. உங்க ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்திற்கான கதவு தட்டுகிற நேரம் வரணும். எப்ப சார் வரும், திடீர் அதிர்ஷ்டம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் ஏழ்மையானவர் லாட்ரி வாங்கினாரு, 12 கோடி கிடைச்சது, 8 கோடி கிடைச்சது, செட்டில் ஆயிட்டாரு, வீடு கட்டி என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து வாழ்றதுதான் என் லட்சியம்னு பேட்டி கொடுத்துருப்பாரு. அப்ப நம்ம நினைப்போம், இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. கேரளாவில் இப்ப நடந்தது கூட சொன்னேன். இப்ப சொன்னது கேரளாவில் நடந்தது. சிலர் புதையல் இருக்காமா எங்க தோட்டத்துல, நிறைய பேர் குறி சொல்றாங்க, எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா சார், புதையல் கிடைக்குமா சார். நான் சொல்றது கேட்டுங்க நல்லா. அதிர்ஷ்டம் வேற, பேராசை வேற. அதிர்ஷ்டம் வாழ வைக்கும், பேராசை அழிச்சிரும். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க. அதிர்ஷ்டத்துக்கான இடம் 5ஆம் இடம், 11ஆம் இடம். பேராசைக்கான இடம் 8ஆம் இடம். உங்க லக்னத்துல இருந்து யாருக்கெல்லாம் 8ஆம் அதிபதி 8குடையவர் உங்க 2, 5, 7, 11ல சம்பந்தப்படுறாங்களோ, உங்க லக்னத்துல 8ஆம் அதிபதி சம்பந்தப்படுறாங்களோ, அவங்க எல்லாம் பேராசைப்பட்டுப்பட்டே வீணா போயிடுவாங்க. பேராசை ஆகாதுங்க. ஒருத்தருக்கு 2 இட்லி தான் சாப்பிட முடியும்னா அவர் அதோட கம்முன்னு இருக்கணும், அமைதியாயிரணும். அவர் மட்டும் பிரியாணி சாப்பிட்றாரு, அவர் மட்டும் கார் வாங்கிட்டாரு. எப்படி இவன் கார் வாங்கினா, எப்படி இவன் பங்களா கட்டினா சார், அது அவரு பிராப்தம் சார். நமக்கு என்ன அளந்து போட்டிருக்கு அதுதான் நம்ம பார்க்கணுங்க. நமக்குன்னு கொடுக்கப்பட்டது என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நமக்கு பிராப்தம் 2 இட்லி, 1 டம்ளர் தண்ணீர், இல்ல கஞ்சி. நிறைய பேர் பணம் இருக்கு சார், சுகர் இருக்கும், சாப்பிட முடியாது. காசு இருக்காது, நிறைய சாப்பிட தோணும். இப்படிதான் ஆண்டவன் அமைச்சிருக்கான். கட்டமைப்பே, வடிவமைப்பே இப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் டிசைனே இதுதான். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா யாருக்கும் கட்டுப்பட முடியாது. அதனால ஆண்டவன் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்க வைத்திருப்பார். அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, வருமானு கேட்கறீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல 5ஆம் அதிபதி தசை நடக்கணும். சார், திடீர் அதிர்ஷ்டம்னு என்ன, கதவை தட்டி ஒரு 100 கோடி கொடுக்கறதா? அதெல்லாம் இங்க திடீர் அதிர்ஷ்டம். நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இடத்துல 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசம், அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். மாசம் 10,000 வர இடத்துல 20,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும், அதுதான் திடீர் அதிர்ஷ்டம்.
டெய்லி 2000 சம்பாதிச்சுட்டு இருந்தவர் டெய்லி 5000 சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். அப்ப 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசா புத்தி யாருக்கு நடக்கிறதோ அந்த 5ஆம் அதிபதி 2, 9, 11, 7 கனெக்ட் ஆகி யாருக்கு தசை நடத்ததோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும். நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி தசை நடத்தும் போது 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ கனெக்ட் ஆகி தசை நடத்தினா, கனெக்ட் ஆகுறதுனா எப்போ 5ஆம் அதிபதி. இப்ப விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதி ஆவார். அவர் போய் 11ல நின்று 9 கூட ஸ்டார்ல நின்று அதை நல்ல சுப கிரகங்கள 11 குடையவரே பார்த்து இருந்தாருன்னா திடீர் அதிர்ஷ்டம். ஒண்ணுமே இல்லாம இருந்தாருப்பா, இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டாரு, நல்லா வெள்ளம் மங்காம வெளியில வர்றான், ஜம்முன்னு இருக்கான்ப்பா அப்படின்னு நம்ம பொறாமப்படுவோம். இந்த திடீர் அதிர்ஷ்டம் அவர் போயிட்டு இருப்பார். அவர் கட்டம், அவர் செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்துல போயிட்டு இருப்பார். ஆனா நமக்கு இங்க பொங்கும், தாங்க முடியாது. அதெல்லாம் தப்புங்க. நமக்குன்னு எழுதப்பட்டது, நமக்கென்று எழுதப்பட்டது நம்மை வந்தே தீரும். நீங்க சுத்தி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை. நமக்கு வராதுன்னது நீங்க எங்க அலைஞ்சாலும் கிடைக்காதுங்க. இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை மனிதனால் கொடுக்க முடியாது. இதுதான் லாஜிக். அப்போ நமக்கு என்னன்றது அதுல இருக்கும். பேராசைன்றது என்ன தெரியுங்களா? புதையலுக்கு எல்லாம் நோக்கி போறது 8ஆம் பாவம். அப்போ உங்க ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 2, 5, 9, 11ஓட 8ஆம் அதிபதி தொடர்புல இருந்தா உங்களுக்கு இந்த புதையல் ஆசை, பேராசை வந்துடும். இவங்க எல்லாமே பாருங்க, தன்னையும் அழித்து கொண்டு கூட சுத்துறவங்களையும் அழிச்சிருவாங்க. வாப்பா பெரிய ப்ராஜெக்ட்பா, பெரிய பொருள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா போய் சட்டத்தின் கையிலும் அகப்படுவார்கள். தேவையே இல்லை. உங்க ஜாதகம் அதிர்ஷ்டத்திற்கான ஜாதகம்னா அந்த தசாபுத்தி வரணும். சும்மாவெல்லாம் அதிர்ஷ்டம் வராது. கோச்சாரத்துல எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது. தசாபுத்தியும் வலுவா இருந்து கோச்சாரமும் பலமா இருந்தா அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க. அதுதாங்க அதிர்ஷ்டம். உங்களுக்கு எழுதப்பட்டது 2 ரூபாங்கும் போது 10 ரூபாய் எப்ப கிடைக்குதோ அதுதான் அதிர்ஷ்டங்க. 10 கோடி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் இல்லை. அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப இந்த பீரியட் ரொம்ப நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஹாப்பி, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வரும். பேராசையால் இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பேராசை என்பது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் பில்லி சூன்யம், ஏவல். தேவையில்லாத ஒண்ணு விட்டுருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கும். அதனாலதான் நமக்கானது நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல. மைண்ட் செட் பண்ணிக்க. எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு போறதுனால எல்லாம் ஒரு துளி புண்ணியம் இல்லைங்க. நைட்டு நாம தான் தூங்க மாட்டோம், காலையில நோயோடு எந்திரிக்கணும், அந்த நாளே விழுந்துரும். இப்படி நிறைய நெருக்கடிகளோடு பயணிக்க அது செய்து விடுகிறது. எனிவே நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ மனசை லேசா வச்சுக்கங்க. நமக்குன்னு என்ன இருக்குமோ அது கிடைக்கும் நம்பி வாழுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது காலம்தான் மருந்துங்க, கரெக்டா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோடு கடவுள் எப்போதும் பயணிப்பார். ஆல்வேஸ் காட் வித் யூ. காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.